முதல் மந்திரத்தில் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் என்ற சொல்லினுடைய பொருளை பார்த்து வருகின்றோம். அதற்கு சங்கரர் சொன்ன முதல் பொருள் சர்வ வித்யா அபிவ்யக்தி ஹேதுத்வாத் சர்வ வித்யா ஆஸ்ரயாம் இத்யர்த்தக. இந்த பிரம்ம வித்யை முக்கியமாக கொண்டுதான் நாம் மற்ற ஞானத்தை எல்லாம் அடைய முயற்சி செய்கின்றோம். ஆகவே மற்ற ஞானங்கள் வருவதற்கு காரணம் இந்த பிரம்ம வித்யா. ஆகவே இந்த பிரம்ம வித்யாவுக்கு சர்வ வித்யா பிரதிஷ்டாம். இது முதல் பொருள். இனி நாம் அடுத்த பொருளை பார்க்க வேண்டும். பாஷ்யத்தின் அடுத்த வரி சர்வ வித்யா வேத்யம் வா வஸ்து அனயா ஏவ விஜ்ஞாயதே இதி ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அவிஜ்ஞாதம் விஜ்ஞாதம் இதி ஸ்ருதேஹே. இரண்டாவது பொருள் என்னவென்றால், இந்த உபனிஷத்தில் கேட்ட கேள்வியினுடைய அடிப்படையில் சொல்கின்றார். இங்கு கேள்வி வர இருக்கின்றது, கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி. எந்த ஒரு தத்துவத்தை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகிறதோ அது கேள்வி. இந்த கேள்வி உபனிஷத்துக்களுள் மிக பிரசித்தமான கேள்வி. எந்த ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகிறதோ. பிறகு அதற்கு பதில் சொல்லுவார், பிரம்ம ஞானத்தை அடைந்தால் அனைத்தையும் அறிந்தது போல் ஆகிறது. அதனுடைய விளக்கத்தை நாம் பிறகு பார்க்கலாம். அந்த அடிப்படையில் பதில் சொல்கின்றார். இரண்டாவது பொருள் சர்வ வித்யா வேத்யம். இந்த வித்யை அடைந்தால், இந்த ஞானத்தை அடைந்தால் அனைத்து ஞானமும் அடைந்ததற்கு சமம். ஆகவே சர்வ வித்யா பிரதிஷ்டாம். இப்போ இரண்டாவது பொருள், இந்த ஒரு ஞானத்தினாலேயே அனைத்து ஞானமும் அடைந்ததற்கு சமமாகிறது. அது எப்படி சமம் என்பதெல்லாம் இந்த உபனிஷத்தில் நம்ம விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அது இரண்டாவது பொருள். இப்போ முதல் பொருளுக்கு இரண்டாவது பொருளுக்கு என்ன வேறுபாடு? முதல் பொருள், இந்த பிரம்ம ஞானம் எல்லா ஞானத்திற்கும் காரணமாக இருக்கிறது. இந்த பிரம்ம ஞானத்தை முற்கொண்டுதான் அனைத்து வியாக்கரணமாகட்டும் வேதமாகட்டும் மற்ற ஞானத்தை அடைய முயற்சி செய்கிறோம். ஆகவே மற்ற ஞான தோன்றுவதற்கு, மற்ற ஞானத்தை நோக்கி நாம் செல்வதற்கு காரணமாக இருப்பதனால் எல்லா வித்யாவுக்கும் ஆதாரம் என்று சொன்னார். இரண்டாவது பொருள், இந்த ஒரு ஞானத்தினால் அனைத்து வித்யாவும் அடையப்படுகிறது, அனைத்தும் தெரிந்ததற்கு சமமாகிறது. அதனுடைய அடிப்படையிலும் இங்கு சர்வ வித்யா பிரதிஷ்டாம், எல்லா ஞானத்திற்கும் ஆதாரம் என்று சொல்றார். இப்பொழுது பாஷ்யத்தை பார்த்தால், சர்வ வித்யா வேத்யம் வா வஸ்து அனயா ஏவ விஜ்ஞாயதே இதி. அனயா என்றால் அனயா வித்யா, இந்த ஞானத்தினால்தான் எல்லா வித்யினால் அடையப்படுகின்ற ஞானம் அடையப்படுகிறது. நமக்கு சந்தேகமெல்லாம் வரலாம், அது எப்படி பிரம்ம ஞானத்தை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா பானையை பற்றி ஞானத்தையோ துணியை பற்றி ஞானத்தையோ அல்லது உலகத்தை பற்றிய ஞானமோ நமக்கு தெரியுமா என்றால் அதனுடைய பதில் பிறகு பார்க்கலாம். இந்த உபனிஷத் அல்லது மற்ற உபனிஷத்தில் சொன்ன கருத்தினுடைய அடிப்படையில் இங்கு இந்த பதில் சொல்லப்படுகிறது. இப்போ எல்லா வித்யாவுக்கும் ஆதாரம் என்பது இந்த ஞானத்தினால் அனைத்து ஞானமும் அடையப்படுகிறது. அதற்கு ஆசிரியர் சங்கரர் இந்த உபனிஷத்தையே கோட் பண்ணியிருக்கலாம், கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதேங்கிறத. ஆனால் வேற உபனிஷத்திலிருந்து சொல்றார், ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி. ஏன ஞானேன, எந்த ஞானத்தினால் கேட்காதது அனைத்தும் கேட்டது ஆகிறதோ, அமதம் மதம் பவதி, அவிஜ்ஞாதம் விஜ்ஞாதம் பவதி, புரிந்து கொள்ளாதது அனைத்தும் புரிந்து கொள்ளப்படுகிறதோ அது அந்த ஞானம் என்று சுருத்தியானது கூறுகிறது, வேதமானது கூறுகின்றது. இதனுடைய அடிப்படையில் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் என்றால் எந்த ஞானத்தினால் அனைத்தும் அறியப்படுகின்றதோ. இனி அடுத்த பகுதி
சர்வ வித்யா பிரதிஷ்டாம் இதி ச ஸ்தௌதி வித்யாம். சர்வ வித்யா பிரதிஷ்டாம் என்ற சொல் இந்த வித்யையை புகழ்கின்றது என்று ஆசிரியர் கூறுகிறார். சர்வ வித்யாம் பிரதிஷ்டாம் இதி, இதி என்றால் இந்த சப்தத்தினால், ஸ்தௌதி, ஸ்தௌதி என்றால் புகழ்கிறது. யார்? ஸ்ருதிகி அல்லது உபனிஷத். உபனிஷத் ஞானத்தை புகழ்கிறது. எதற்கு ஞானத்தை புகழணும் என்ற கருத்தெல்லாம் நம்ம முகவுரையில பார்த்தோம். பிறகு கடைசி பகுதி, அதர்வாய ஜேஷ்ட புத்திராய பிராக. முதல் மந்திரத்தில் கடைசி பகுதி அதற்கு வர்றார். அதர்வாய ஜேஷ்ட புத்திராய பிராக. ஜேஷ்டஸ்ச அசௌ புத்திரஸ்ச அநேகேஷு பிரம்மணக சிருஷ்டி பிரகாரேஷு அந்யதமஸ்ய சிருஷ்டி பிரகாரஸ்ய பிரமுகே பூர்வம் அதர்வா சிருஷ்டக இதி ஜேஷ்டக தஸ்மை ஜேஷ்ட புத்திராய பிராக உக்தவான். பிரம்மா முதலில் படைக்கப்பட்டார். அவருடைய மூத்த புத்திரன் ஜேஷ்ட புத்திரக, அவருக்கு இந்த ஞானத்தை சொன்னார். அதைத்தான் சொல்றார். ஜேஷ்டஸ்ச அசௌ புத்திரக, மூத்தவனாகவும் புத்திரனாகவும் இருக்கின்ற அதர்வன் என்பவருக்கு கூறினார். பிறகு கடைசியில இனி ஒரு கருத்து சொல்றார். இந்த புராணங்கள்ல சிருஷ்டியை பற்றி பார்க்கும் பொழுதும் உபனிஷத்துல சிருஷ்டியை பற்றி பார்க்கும் பொழுதும் முதலில் விதவிதமானவர்கள் தோன்றியது போல் சிருஷ்டிகள் எல்லாம் சொல்லப்படுது. சனகர் முதலியவர்கள் முதலில் பிரம்மனுடைய மனதில் தோன்றினார்கள்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. இனி ஒரு இடத்துல வேறு யாரோ முதலில் மனு முதலில் தோன்றினார்னு சொல்லியிருக்கு. இங்க அதர்வன் முதலில் தோன்றினார்னு சொல்லியிருக்கே என்றால் அதுக்கு சங்கரர் பதில் சொல்றார். விதவிதமான சிருஷ்டி கிரமங்கள் இருக்கின்றன. ஒரு முறை சிருஷ்டி வருது, பிறகு பிரளயம் வருகின்றது, அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாவது சிருஷ்டி வருது. இவ்விதம் சிருஷ்டி அப்படிங்கிறது ஒரு சைக்கிள்னு நம்ம சாஸ்திரத்துல சொல்றோம். அதுல ஏதோ ஒரு சிருஷ்டியினுடைய துவக்கத்துல அதர்வன் பிறந்தார். மற்ற இடங்கள்ல எல்லாம் மற்றவர்கள் பிறந்திருக்கலாம். ஆகவே ஒரு விதமான சிருஷ்டி கிரமத்தில் அதர்வன் என்பவர் பிறந்தார். அவருக்கு இவர் உபதேசம் செய்தார். அதை சொல்றார். இல்லை அப்படின்னா புராணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறவங்க ஒரு பூர்வபக்ஷம் வரலாம். புராணப்படி அல்லது வேறொரு கிரந்தப்படி வேறு யாரோ தானே முதல்ல சிருஷ்டி செய்தார்கள், எப்படி அதர்வன்னு சொல்லி. அதற்கு பதில் சொல்றார். அநேகேஷு பிரம்மணக சிருஷ்டி பிரகாரேஷு. பிரம்மா பலவிதமான சிருஷ்டிகள். அநேகேஷு சிருஷ்டினா ஒரு சிருஷ்டி வருகிறது, பிறகு கொஞ்ச நாள் ஸ்திதி இருக்கிறது, பிரளயம் வருகின்றது, மீண்டும் சிருஷ்டி செய்கின்றார். இந்த பிரகாரங்களில் அந்யதமஸ்ய என்றால் அந்த பிரகாரத்தில் ஒன்றான சிருஷ்டி பிரகாரஸ்ய, அந்த ஒரு சிருஷ்டியில் பிரமுகே, பிரமுகே என்றால் முதலில் அதர்வா, அதர்வா என்பவர் சிருஷ்டக படைக்கப்பட்டார். இதி என்ற காரணத்தினால் ஜேஷ்ட, ஜேஷ்டக தஸ்மை மூத்தவனான முதலில் படைக்கப்பட்டவனான அவனுக்கு ஜேஷ்ட புத்திராய பிராக, பிராக என்றால் உக்தவான் சொன்னார். இதோடு முதல் மந்திரம் முடிவடைகிறது. இந்த மந்திரத்திலும் அடுத்த மந்திரத்திலும் நமக்கு தாத்பரியம் ஒன்றும் இல்லை. இந்த ஞானம் பரம்பரையாக வந்துள்ளது என்பதுதான் தாத்பரியம். இப்போ இந்த மந்திரத்தில் நமக்கு என்ன கிடைச்சது? பிரம்மா ஹிரண்ய கர்ப்பன் என்ற தத்துவம் முதலில் தோன்றியது. அவர் என்ன செய்தார்? அவருடைய மூத்த புத்திரனுக்கு உபதேசம் செய்தார். இனி அவர் என்ன செய்தாரா? அவருடைய சிஷ்யனுக்கோ அல்லது மகனுக்கோ உபதேசம் செய்தார் என்று அடுத்த மந்திரத்தில் பரம்பரையானது வருகின்றது. இரண்டாவது மந்திரம். அதர்வணேயாம் பிரவதேத பிரம்மாதர்வாதாம் புரோவாசாங்கிரே பிரம்ம வித்யாம் சபாரத்வாஜாய சத்யவஹாய பிராஹ பாரத்வாஜோங்கிரசே பராவராம்
முதலில் மந்திரத்தை பார்க்கலாம், பிறகு பாஷ்யத்திற்குள் செல்லலாம். அதர்வணே யாம் பிரவதேத பிரம்மா அதர்வா தாம். பிரம்மா என்பவர் யாம் அதர்வணே பிரவதேத. பிரம்மா அதர்வணனுக்கு யாம் என்ற சொல் எதையை, அந்த எதையை என்ற சொல்லோட பிரம்ம வித்யாங்கிறத சேர்த்தி கொள்ள வேண்டும். எந்த பிரம்ம வித்யாவை பிரவதேத சொன்னாரோ, பிரம்மா எந்த பிரம்ம வித்யாயை அதர்வன் என்பவருக்கு எடுத்துரைத்தாரோ, அதர்வா அந்த அதர்வன், பிரம்மாவினால் உபதேசிக்கப்பட்ட அந்த அதர்வன் என்ன செய்தார்? தாம் என்றால் அதையை. இப்ப எதையை பிரம்மா அதர்வனுக்கு உபதேசம் செய்தாரோ அதையே. எதற்கு உபனிஷத் இப்படி எல்லாம் சொல்லணும் அப்படின்னா, இந்த வித்யா காலத்துக்கு காலம் மாறாமல் அதே ஞானம்தான் தொடர்ந்து பரம்பரையாக வருகிறது என்பதை காட்டுவதற்கு எந்த ஞானத்தை பிரம்மா அதர்வணனுக்கு சொன்னாரோ அதையே. புறா முன்பு அங்கிரசே, அங்கிரஸ் என்பவருக்கு ஒரு வார்த்தை இருக்கு, உவாச்ச என்றால் பிராக அல்லது உவாச்ச, எடுத்து உபதேசம் செய்தார். இப்ப யாம் தாம்ங்கிற இடத்துல எல்லாம் பிரம்ம வித்யாம் என்று சொல்ல நம்ம சேர்த்திக்கணும். எந்த பிரம்ம வித்யை பிரம்மா அதர்வணனுக்கு எடுத்து உபதேசம் செய்தாரோ அந்த பிரம்ம வித்யை உவாச்ச எடுத்து உரைத்தார் அங்கிரஸ் என்பவருக்கு. இப்ப அங்கிரசே அதர்வா பிரம்ம வித்யாம் உவாச்ச. இனி அங்கிரஸ் என்ன பண்ணார்? இப்ப இந்த பரம்பரையில இதுவரைக்கும் எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள்? முதல்ல பிரம்மா, இரண்டாவது அதர்வன், மூன்றாவது அங்கிரஸ், நான்காவது அங்கிரஸ் அடுத்தது வருவார், மூன்றாவது அங்கிர் என்பவர். இந்த அங்கிர் என்பவர் என்ன செய்தார்? இரண்டாவது வரியில் பாரத்வாஜாய சத்யவகாய பிராக. சகங்கிறது அங்கிர குறிக்குது. அங்கிர் என்பவர் பரத்வாஜ குலத்தில் வந்த சத்யவகாய. சில புஸ்தகங்கள்ல சத்யவாகாயன்னு இருக்கலாம், ரெண்டு ஒன்று தான். ஆனால் சத்யவகாய என்பதுதான் சரி. சத்யவக என்கின்றவருக்கு பிராக எடுத்துரைத்தார். இப்ப நான்காவது வந்திருக்கார். பாரத்வாஜக சத்யவகங்கிறது ஒரே ஆள் தான். பரத்வாஜ குலத்தில் வந்த சத்யவகன் என்பவருக்கு இதை எடுத்துரைத்தார். இனி என்ன பண்ணார்? பாரத்வாஜக அங்கிரசே பிராக, அங்கிரஸ் என்பவருக்கு எடுத்துரைத்தார். இந்த உபனிஷத்தினுடைய குரு அங்கிரஸ், கடைசியா இங்க வந்தவர். இனி அடுத்த மந்திரத்துல சிஷ்யன் வருவார், ஷௌனக அப்படிங்கிறவர். இப்ப இந்த உபனிஷத்துக்கு யாரு குருன்னு சொன்னா அங்கிரஸ் என்பவர். இந்த அங்கிரஸ் என்பவர் பாரத்வாஜ சத்யவகர் என்பவரிடமிருந்து ஞானத்தை பெற்றார். பிறகு கடைசியில் ஒரு சொல் இருக்கு, பராவராம். பராவராம் என்ற சொல் பிரம்ம வித்யாவுக்கு அடைமொழி. எப்படிப்பட்ட பிரம்ம வித்யா என்றால் பராவராம் பிரம்ம வித்யாம். அதுக்கு சங்கரர் ரெண்டு பொருள் கொடுக்க போறார். அதை பாஷ்யத்திலேயே நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த மந்திரத்துல குரு சிஷ்யனுடைய பெயர்களை சொல்லி இவருக்கு எடுத்துரைத்தார். எதையை? பிரம்ம வித்யாவை. பிரம்ம வித்யாவுக்கு ஒரு அடைமொழி இருக்கின்றது, பராவராம். அதனுடைய பொருளை பாஷ்யத்துல பார்க்கலாம். இனி பாஷ்யத்திலையும் விசேஷமா ஒன்றும் கிடையாது, இதையவே தான் சொல்ல போறார். பாஷ்யம்: யாம் ஏதாம் அதர்வணே பிரவதேத அவதத் பிரம்ம வித்யாம் பிரம்மா தாம் ஏவ பிரம்மணக பிராப்தாம் அதர்வா புரா பூர்வம் உவாச்ச உக்தவான் அங்கிரே அங்கிர் நாமனே பிரம்ம வித்யாம். அப்படியே வரிசையா சொல்லிட்டு போறார். யாம் என்றால் எந்த, ஏதாம் இந்த அப்படின்னு சொல்றார். எந்த வித்யாவானது பிரம்மா உபதேசம் செய்தாரோ அந்த இந்த வித்யா அதர்வனே, அதர்வணனுக்கு பிரவதேத. பிரவதேத என்பது விதிலிங் ரூபத்தில் இருக்கு.
அதை சங்கராச்சாரியார் பாஸ்ட் டென்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறார். அவதத் எடுத்து சொன்னாரோ, ஏன்னா ஏற்கனவே பிரம்மா சொல்லிட்டாரே, அதனால எடுத்து சொன்னாரோன்னு சொல்லி லகாரத்தில் கன்வெர்ட் பண்ணிக்கிறார். அது ஏன் அப்படின்னு சொன்னால் உபனிஷத்துல எல்லாம் கால நியமம் கிடையாதுன்னு சொல்லுவார்கள். அது எந்த லகாரத்தை வேணாலும் யூஸ் பண்ணலாம், என்ன வச்சனத்தை வேணாலும் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் நம்ம கொஸ்டினே பண்ண முடியாது. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிந்து கொள்ளணும். அதெல்லாம் தான் ஆசிரியர்கள் செய்வார்கள். பிரவதேத என்றால் அவதத் சொன்னாரோ. எதை? பிரம்ம வித்யாம், பிரம்ம வித்யாவை. பிரம்மா சொன்னாரோ. தாம் ஏவ, அதே பிரம்ம வித்யாவை, அந்த ஏவ வேற போடுறார், அந்த ஞானத்தையே பிரம்மணக பிராப்தாம், பிரம்மனிடமிருந்து பிரம்ம தேவனிடமிருந்து பிராப்த ஞானத்தை அதர்வா, அதர்வன் என்பவர் புரா பூர்வம் உவாச்ச உக்தவான் சொன்னார். யாருக்கு? அங்கிர், அங்கிரே, அங்கிர் நாமனே, நாம்னே, அங்கிர் என்ற பெயரை உடையவருக்கு பிரம்ம வித்யா. இனி அவர் என்ன செய்தார்? அங்கிர் என்பவர் அடுத்தவருக்கு சொல்றார். சகச்ச அங்கிஹி பாரத்வாஜாய பரத்வாஜ கோத்ராய சத்யவகாய சத்யவக நாம்னே பிராக புரோக்தவான். அந்த அங்கிர் என்பவர் பரத்வாஜ கோத்திரத்திலிருந்து வந்த சத்யவக என்ற பெயரை உடையவனுக்கு எடுத்து சொன்னார். அடுத்தது பாரத்வாஜக அங்கிரசே ஸ்வசிஷ்யாய புத்திராயவா பராவராம். இதில் அங்கிர் என்பவர் பாரத்வாஜருக்கு சொன்னார், அவர் அங்கிரஸ் என்பவருக்கு சொன்னார். இதற்கு பிறகு வருகின்ற சம்பிரதாயம் புத்திர பிதா சம்பிரதாயமா குரு சிஷ்ய சம்பிரதாயமான்னு நமக்கு தெரியல. ஏன்னா முதல்ல தன்னுடைய மகனுக்கு சொன்னார், அடுத்தவருக்கு சொன்னார், அடுத்தவருக்கு சொன்னார்னு வந்தாச்சு. அதனால் அவனுடைய புத்திரனுக்கு தான் வைராகியம் ஞானத்தை கேட்டிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் சங்கரர் சொல்றார், புத்திராயவா ஸ்வசிஷ்யாயவா, தன்னுடைய புத்திரனுக்கோ சிஷ்யனுக்கோ எடுத்து சொன்னார். யார்? அங்கிரஸ் என்பவருக்கு பாரத்வாஜக என்பவர் எடுத்து சொன்னார். இனி கடைசியில பராவராம்ங்கிற சப்தத்துக்கு வர்றார். பராவராம் என்றால் பரஸ்மாத் பரஸ்மாத் அவரேன பிராப்தா இதி பராவரா. இந்த பராவராம்ங்கிறதுல ரெண்டு சொற்கள் இருக்கின்றது. ஒன்று பரம், இனி ஒன்று அவரம். பரம்னு சொன்னா மேலான, அவரம் என்றால் கீழான அப்படின்னு அர்த்தம். இப்போ பரஸ்மாத் பரஸ்மாத் என்றால் மேலானவர்களிடமிருந்து, அவரேன பிராப்தா கீழானவர்களால் அடையப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மேலானவர்கள்னா குருன்னு அர்த்தம், கீழானவர்கள் அப்படின்னா குணத்திலேயோ இதுலேயோ கீழானவர்கள் நல்ல, மேலிருந்து கீழே வந்தது அப்படின்னு அர்த்தம், சிஷ்யர்கள். அப்படி உயர்ந்த ரிஷிகளிடமிருந்து அந்த ஞானத்தை அடைய விரும்புகின்ற சிஷ்யர்களினால் அடையப்பட்டது. பரஸ்மாத் பரஸ்மாத் என்றால் முன் இருந்தவர்கள், பின் வந்தவர்கள். ஒன்று ஞானி, இனி ஒன்று ஞானியாக போறவன். ஆகவே மேலானவர்களிடம் இருந்து கீழானவர்களால் அடையப்பட்டது பராவரம். இப்போ பரகங்கிற சொல் குருவையும், அவரக என்ற சொல் சிஷ்யனையும் குறிக்கின்றது. அப்படி குரு சிஷ்யர்களால் அடையப்பட்ட வித்யா என்பது பொருள். இது முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தத்தை சொல்றார். பர அவர சர்வ வித்யா விஷய வியாப்தேகேவா. இந்த பிரம்ம வித்யா தான் பராவித்யான்னு சொல்லப்படுது. அபர வித்யாவுக்கு இதுவே அதிஷ்டானமாகவும் இருக்கின்றது. இந்த ஞானமே பராவித்யா அபராவித்யான்னு இனிமேல் ஆசிரியர் பிரிக்க போறார். அந்த பராவித்யாவுக்கும் பிரம்ம வித்யா தான் ஆசிரியம், அதிஷ்டானம். அபராவித்யாவுக்கும் இந்த பிரம்ம வித்யா தான் ஆசிரியம். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மற்ற வித்யாலாம் எதற்குனா இந்த ஞானத்திற்காகத்தான். ஆகவே இந்த ஞானம் என்ன பண்ணுதான், பரமான அவரமான எல்லா ஞானத்தையும் வியாபிக்கின்றது. இப்போ இரண்டாவது அர்த்தத்தில் பரம் அவரம் என்றால் இரண்டு விதமான வித்யா, மேலான வித்யா பிரம்ம வித்யா அல்லது அப்ரம்ம வித்யா அல்லது ஆத்ம வித்யா அனாத்ம வித்யா அனைத்தையும் வியாபிக்கின்றதனால் இந்த வித்யாவுக்கு பராவரம் என்பது பெயர். அதான் சொல்றார்.
பர அவர சர்வ வித்யா விஷய வியாப்தேகே, அதை அனைத்தையும் இது வியாபிப்பதனால் வா அதனாலும் தாம் பராவராம் அங்கிரசே பிராக இது அனுஷங்கக. அனுஷங்ககன்னு சொன்னால் பிராகங்கிறது ஒரே இடத்துல தான் இருக்கு, அதை எடுத்தெடுத்து அந்தந்த இடத்துல போட்டுக்கணும்னு சொல்றார். அனுஷங்ககன்னா அதை இழுத்துட்டு வரணும்னு அர்த்தம். இங்கே ஒரே ஒரு வெர்ப் இருக்கு, சொன்னார் என்பது ஒரு இடத்துல தான் சொல்லியிருக்கு, இங்கே பல பேர் ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கு. அப்போ என்ன செய்யணும், அந்த பிராகங்கிற சொல்ல ஒவ்வொரு இடத்துலையும் நாம் கொண்டு வர வேண்டும். இதோடு இரண்டாவது மந்திரம் முடிவடைகிறது. இனித்தான் நமக்கு உபனிஷத்தை துவங்குகிறது. உபனிஷத்து துவங்குதுன்னா எப்படி துவங்கணும், கேள்வியோட தானே துவங்கணும். அந்த கேள்வி இங்கு வருகின்றது மூன்றாவது மந்திரத்தில். சௌனகோக வை மகாசாலக அங்கிரசம் விதிவதுபசன்னஃ பப்ரச்ச கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி தே. இந்த மந்திரத்தில் ஒரு சிஷ்யன் ஒரு குருவை முறைப்படி அணுகினார், அணுகி இந்த கேள்வியை கேட்டார். அதுதான் சாரம். இப்போ சிஷ்யனுடைய பெயர் என்ன, சௌனகவை மகாசாலக. இங்கு சிஷ்யருடைய பெயர் சௌனகக. அவருக்கு ஒரு அடைமொழி மகாசாலக என்பது. ஷாலா அப்படின்னா யக்ஞசாலா அப்படின்னு அர்த்தம். மகா என்றால் பெரிய. அவருக்கு ரொம்ப பெரிய யக்ஞசாலை இருந்துதான், மிக மிக பெரிய யாகசாலையுடன் கூடியவர். இது எதை குறிக்கின்றது என்றால் அவர் ஒரு பெரிய கர்மயோகி என்பதை குறிக்கின்றது. வைதிக புருஷர். அவர் தான தர்மங்கள் எல்லாம் செய்து கொண்டிருப்பதற்காக ஒரு பெரிய யக்ஞசாலையை வைத்திருந்தார். இப்போ சில பேர்த்துக்கு ரொம்ப வசதி இருக்கும், ஆனால் ஒரு ட்ரஸ்ட்டும் இருக்காது, ஒரு தானமும் செய்ய மாட்டார்கள். அப்படி இல்லாமல் இவர் ஒரு பெரிய வசதியானவர். யக்ஞ மகாசாலகங்கிற வார்த்தையிலிருந்து இவர் தானம் தர்மம் முதலியவைகளில் பிரசித்தியாக இருந்தவர். அதனால தான் அவருக்கு அந்த முமுட்சுத்துவம் வந்திருக்கு இந்த கேள்வியை கேட்கணும்னு சொல்லி. இப்போ மகாசாலக சௌனகக என்ன செய்தார், அங்கிரசம். இப்போ நமக்கு கடைசியாக வந்த குரு அங்கிரஸ் என்பவர். அந்த அங்கிரசம் என்பவரை விதிவத் உபசன்னக. இதில் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். விதிவத் என்றால் முறைப்படி, விதிவத் யதாசாஸ்திரம்னு சொல்ல போறார். உபசன்னக அதுவும் முக்கியம், அணுகினார். விதிவத் முறைப்படி அணுகினார். அணுகி என்ன செய்தாராம், பப்ரச்ச கீழ்கண்ட கேள்வியை கேட்டார். இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டெப்பு. சௌனகங்கிறதான் பெயர், அதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு சாதனையை குறிக்கின்றது. மகாசாலகங்கிறது அதிகாரித்துவத்திற்கு என்னென்ன தகுதிகள் வேணுமோ அதையெல்லாம் செய்தார், தர்மம் செய்தார், கர்மயோக வாழ்க்கையை வாழ்ந்தார்ங்கிறத குறிக்குது. பிறகு குருவை நாட வேண்டும்ங்கிற குருவினுடைய சொல் வருது. அந்த குருவை எப்படி நாட வேண்டுமா, எப்படிப்பட்ட பாவனையுடன் நாட வேண்டும், அந்த சொல் விதிவத், முறைப்படி அணுகினார். அந்த முறை எப்படிங்கிறத இதே உபனிஷத் சொல்லும். சமித்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்லி சமித்பாணியனுடன் ஒரு சிஷ்யன் குருவிடம் போக வேண்டும்னு சொல்லப்படும். அதெல்லாம் விதிவத் என்று சொல்லப்படுகிறது. அதற்கப்புறம் உபசன்னகன குரு கிட்ட போகணும்னு சொல்லியிருக்கு. இந்த ஞானத்தை நானே தனியாக அடைஞ்சுக்கிறேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்க கூடாது. உபசன்னக என்றால் குருவை நாடி செல்ல வேண்டும். அதுவே ஒரு சாதனையாக சொல்லப்படுகிறது. சில பேர் குரு கிட்ட போய் பேசவே மாட்டார்கள், சந்தேகமே கேட்க மாட்டார்கள், பேசாமல் உட்கார்ந்திருப்பார்கள். பப்ரச்ச கேட்க வேண்டும். அதை கேட்கறது அடுத்த சாதனை. குரு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியுமே, குருவான உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, நான் எதுக்கு கேட்கணும்னு இருக்கக்கூடாது. அவனுடைய மனதில் இருக்கிற சந்தேகத்தை கேட்க வேண்டும். ஆகவே பப்ரச்ச கேட்டார். இது ஒவ்வொன்றுமே முக்கியமான சாதனைகள். பிறகு என்ன கேட்டார், இரண்டாவது வரியில
கேள்வி வருகிறது. கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே. பகவக என்பது குருவை அழைக்கின்றார், ஹே பகவன். அதுவும் முக்கியம். எப்படி குருவிடம் எப்படிப்பட்ட பாவனை இருக்கணுங்கிறது அந்த சொல் காட்டுகிறது. ஹே பகவன். பகவக என்பது ஹே பகவன், இறைவா என்று அழைக்கின்றார். கஸ்மின்னு விஜ்ஞாதே, எந்த ஒரு தத்துவத்தை அறிவதனால். கஸ்மின் என்றால் எந்த, விஜ்ஞாதே எந்த ஒன்ற தத்துவத்தை அறிவதனால். சர்வமிதம், இதம் சர்வம் இவைகள் அனைத்தும் விஜ்ஞாதம் பவதி அறிந்தது ஆகிறது. இப்ப கேள்வி என்ன? எந்த ஒன்றை அறிவதனால் இவை அனைத்தும் அறிந்தது ஆகிறது. இதம் என்றால் இவைகள், அனைத்தும் சர்வம், விஜ்ஞாதம் அறிந்தது ஆகிறது. இதி, அந்த இதிங்கிற சொல் சமஸ்கிருதத்தில் கொட்டேஷன். நம்மள இங்கிலீஷில் கொட்டேஷன் போட்டுக்குவோம் அல்லவா, அதுக்கு சான்ஸ்கிரிட்ல இதி. இதி என்றால் இதி பப்ரச்ச, இவ்விதம் கேள்வியை கேட்டார். இதுதான் கேள்வி. இனி அதுக்கு பதில் சொல்ல போறார். இந்த முழு உபனிஷத்தே இந்த கேள்விக்கான பதில். இதுல நமக்கு முழு உபனிஷத்தை மந்திரங்களை மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்க முடியாட்டியும் கூட இந்த மந்திரம் ஞாபகம் வச்சுக்கணும், அல்லது ஒரு சில மந்திரங்கள் இந்த உபனிஷத்துல ஞாபகம் வச்சிருக்கிறது நல்லது. ஏன்னா உபனிஷத் படிக்கிறதுக்கு அதாவது நம்ம கண்டிப்பா செய்யணும். காரணம் என்ன? இந்த உபனிஷத்துல குருவை சொல்லி சிஷ்யனை சொல்லி கேள்வியை சொல்லி இருக்கு. அப்படி ஒவ்வொரு உபனிஷத்துல என்ன கேள்வி, யார் குரு யார் சிஷ்யன், அது ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான பதிலும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அப்படி இது இந்த தமிழ்ல எல்லாம் அந்த காலத்துல சொல்லுவாங்க தெரியுமா, மனப்பாட பகுதி சொல்லி செய்யல. அதுபோல இந்த மந்திரத்தை மனப்பாட பகுதியில் சேர்த்திக்கணும். முழு உபனிஷத்தே மனப்பாட பகுதி தான் உத்தம அதிகாரிகளுக்கு, அல்லது வேதாந்தத்துக்கு கொஞ்சம் சின்ன வயசுலேயே வந்தவங்களுக்கு, அல்லது இது மனப்பாட பகுதி. இந்த கேள்வி மனசுல இருக்கணும். இனி பாஷ்யத்திற்கு செல்லலாம். ஷௌனகக சுனகஸ்ய அபத்தியம். சுனகக என்பவர் ஒரு ரிஷி, ஒரு மகான். அவருடைய புத்திரனுக்கு ஷௌனகக என்பது பெயர். அவர் யாருன்னா மகாசாலக, மகா கிரகஸ்தக. சங்கராச்சாரியார் சிம்பிளா சொல்லிடுறார், மகாசாலகன்னு என்ன, பெரிய கிரகஸ்தன் அப்படின்னு அர்த்தம். மகா கிரகஸ்தக. அங்கிரசம் பாரத்வாஜ சிஷ்யம் ஆச்சாரியம் விதிவத் யதாசாஸ்திரம் இத்யேதது. இங்க அங்கிரசம், அங்கிரசம் என்ற குருவை அடைந்தார். ஆனா அவர் குருவை சொல்லும்போது எப்படி அறிமுகப்படுத்துறார்? அவருடைய குருவை சொல்லி சொல்றார். அவருடைய குருவான சத்தியவகக அல்லது பாரத்வாஜ அவருடைய சிஷ்யனை இவர் அணுகினார். இதுல இருந்து மறைமுகமா சொல்றார், நாம் ஒரு குரு கிட்ட போறோம் அப்படின்னா முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி உங்களுக்கு யார் குரு அப்படின்னு சொல்லி. அவர் இல்லை எனக்கு நானே தான் குரு, நானே எல்லாம் படிச்சேன்னா என்ன செய்யணும்? அவர்கிட்ட வந்துடணும். அப்போ ஒரு குருவுக்கு என்ன தகுதினா தான் சிஷ்யனா இருக்கிறது தான் தகுதி. அதை ஞாபகப்படுத்துறார். பாரத்வாஜ சிஷ்யம் ஆச்சாரியம். பாரத்வாஜருடைய சிஷ்யர் இப்பொழுது ஆச்சாரியராக இருப்பவரை என்ன செய்தார்? விதிவத் யதா சாஸ்திரம், சாஸ்திரப்படி முறைப்படி இத்தேதது அணுகினார். குருவை எப்படி அணுகணுமோ அந்த முறைப்படி என்பது பொருள். அடுத்த சொல் உபசன்னக. உபகதக சன் பப்ரச்ச பிருஷ்டவான். உபசன்னக என்றால் உபகதக அணுகினார். அணுகி என்ன செய்தார்? பப்ரச்ச கேட்டார். பிருஷ்டவான், பிருஷ்டவான் என்றால் கேள்வியை கேட்டார். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன விசாரம் செய்கிறார் சங்கராச்சாரியர். இதற்கு முன்னாடி எல்லாம் குரு சிஷ்யன் பரம்பரையை சொல்லும்போது விதிவத் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை. இந்த இடத்துல தான் குரு சிஷ்யனுக்கு விதிவத் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்படுது. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இதற்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் சாஸ்திர முறைப்படி குருவை அணுக வேண்டிய அவசியம் இல்லையா, இல்லை சாஸ்திர முறைப்படி தான் அவர்களும் அணுகினாரா? ஏன்னா இந்த விதிவத்துங்கிற வார்த்தை ஷௌனகருக்கும் அங்கிரசுக்கும் தானே சொல்லியிருக்கு, இதற்கு முன்னாடி சொல்லலையே. அந்த விசாரத்தை பண்றார். முதல்ல என்ன சொல்றார்? இதற்கு முன்னாடி எல்லாம் அப்படியெல்லாம் ஒரு நியமம் இல்லையோ அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லிட்டு அந்த வார்த்தையில் அவருக்கே திருப்தி வரல. அது எப்படி இதற்கு முன்னாடியும் குரு சிஷ்யர்களெல்லாம் முறைப்படி அணுகாமல் இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
மத்திய தீபிகா நியாயம் அப்படின்னு சொல்றார். மத்திய தீபிகா நியாயம்னு என்ன? இது அங்கேயும் போய்க்குது, இங்கேயும் போய்க்குது. ஒரு லைட்டை நம்ம வச்சு இடையில வச்சு 2 ரூமுக்கும் வர்ற மாதிரி பயன்படுத்துகிறோம் அல்லவா? அப்படி இந்த விதிவத்துங்கிற சொல்ல இதற்கு முன்னிருக்கின்ற குரு சிஷ்யர்களுக்கும் சேர்த்திக்கணும், இதற்கு பிறகு வருகின்ற குரு சிஷ்யர்களுக்கும் சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்றார். ஆனால் முதல்ல என்ன சொல்லிடுறார்? இதற்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லையோன்னு சொல்றார். சொல்லிட்டு அருச்சி, அதில் அவருக்கே ஒரு ருச்சி இல்லை, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மத்திய தீபிகா நியாயப்படி இந்த சொல்ல இதற்கு முன்னாடி இருக்கிறவங்ககிட்டையும் சேர்த்திக்கணும், இதற்கு வரப்போற குரு சிஷ்ய பரம்பரைகளையும் சேர்த்திக்கணும்னு சொல்றார். அதுதான் இதற்கு பிறகு வருகின்ற விசாரம். பாஷ்யம். ஷௌனக அங்கிரசோகோ சம்பந்தாத் அர்வாக் விதிவத் விசேஷனாத் உபசதன விதேகே பூர்வேஷாம் அநியம் என்ற விசேஷணமானது சொல்லப்பட்டிருக்கின்ற காரணத்தினால், அங்கிரஸ் ஷௌனகர் என்ற சம்பந்தத்திற்கு பிறகுதான் விதிவத் என்கின்ற உபதேசம் சொல்லப்பட்ட காரணத்தினால், பூர்வேஷாம் இதற்கு முன் இருந்தவர்களுக்கு அநியமக இதற்கு ஒரு நியமம் இல்லையா என்பது கம்யதே அப்படி நமக்கு தோன்றுகிறதுன்னு சொல்றார். கம்யதேன்னு சொன்னா அப்படி எடுத்துக்கொள்ளலாம்னு எடுத்துக்கலாம், அல்லது அப்படி நமக்கு தோன்றுகிறதே என்று சொல்றார். பிறகு சொல்றார் மரியாதா கரணார்த்தம். அப்படி நமக்கு தோன்றினால் அதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இதற்கு முன்னாடி அப்படி அவர்கள் இருந்திருந்தாலும் இப்பொழுது நாம் அப்படி இருக்கக்கூடாது. அதுலேயும் அவருக்கு திருப்தி இல்லை. இப்போ முன்னாடி எல்லாம் விதி இல்லாமல் எப்படியோ போனார்கள், எப்படியோ படித்தார்கள்னு சொல்றதுல திருப்தி இல்லாமல் கடைசியாக சொல்றார் மத்திய தீபிகா நியாயார்த்தம் வா விசேஷணம். இங்கே விசேஷணம்ங்கிற சொல்லு விதிவத் என்கின்ற சொல். விதிவத் என்கின்ற சொல் மத்திய தீபிகா நியாயார்த்தம். மத்திய தீபிகா நியாயம் நம்ம பார்த்தோம். எப்படி அது? இந்த சொல் இதற்கு முன்னாடி இருக்கிற பரம்பரையிலையும் இப்போ இருக்கின்ற பரம்பரை இதற்கு பிறகு வருகின்ற பரம்பரையிலும் சேர்த்தி கொள்ள வேண்டும். பிறகு அது காரணம் சொல்றார். அவருக்கு மத்திய தீபிகா நியாயப்படி எடுத்துக்கிறதுல தான் சங்கராச்சாரியாருக்கு விருப்பம். அதற்கு என்ன காரணம் சொல்றார் அடுத்த பகுதியில்? அஸ்மதாதிஷு அபி உபசதன விதேகே இஷ்டத்வாத். அஸ்மதாதினா நமக்கெல்லாம் உபசதன விதேகே, உபசதன விதி இஷ்டமாக இருக்கின்றது. அப்பதான் குரு ஸ்ரத்தையுடன் சிஷ்யன் வந்திருக்கின்றான் என்று புரிந்து பாடத்தை சொல்லி கொடுப்பார். அதனால் நமக்கும் இப்படிப்பட்ட விதியானது இஷ்டம் என்றால் நல்லதை கொடுக்கின்றது, விரும்பத்தக்கதுதான். ஆகவே விதிப்படிதான் குருவை அணுக வேண்டும். இனி 2வது வரைக்கும் வருவார். அதாவது பப்ரச்ச கேட்டார். என்ன கேட்டார்ங்கிற கேள்வியை கேட்டு அந்த கேள்வியை விளக்குகின்றார். கிம் இத்யாக. கிம் இத்யாக என்றால் பப்ரச்ச, அவர் கேள்வியை கேட்டார் அப்படின்னு உபனிஷத் சொன்ன உடனே நம்ம மனசுல என்ன தோணும்? அவர் என்ன கேள்வியை கேட்டார் என்ற சந்தேகம் வரும்பொழுது 2வது வரியில உபனிஷத்தை சொல்லுது, இந்த கேள்வியை கேட்டார். என்ன கேள்வி? கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே நூ இதி விதர்க்கே பகவஹ ஹே பகவன் சர்வம் எதிதம் விஜ்ஞேயம் விஜ்ஞாதம் விசேஷேன ஞாதம் அவகதம் பவதி இதி. அது வரைக்கும் பார்ப்போம். கஸ்மின் நூ இதி. இங்க நூ அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கின்றது. அதுக்கு அர்த்தம் சொல்றார். நூ இதி விதர்க்கே. விதர்க்கேன சந்தேகத்தை குறிக்கின்றது. நம்ம ஏதாவது சந்தேகப்படும் போது அப்படியே மெல்ல இழுப்பும் தெரியுமோ, ஆ ஊ அப்படின்னு சொல்லி, அந்த இழுக்கிறது தான் நூ அப்படிங்கிற சப்தம். கஸ்மின் நூ என்றால் விதர்க்கே, ஒரு சந்தேகத்தை குறிக்கின்றது. பகவக என்பது வேதத்தினுடைய பிரயோகம். பகவத் சப்தம் அதனுடைய சம்போதனை அழைக்கின்ற விபக்தி ஹே பகவன். இப்போ பகவோ என்பது பகவன்னு கரெக்ட் பண்றார். உபனிஷத்துலையெல்லாம் பகவத் சப்தத்தினுடைய சம்போதனை பகவக பகவோ அப்படித்தான் இருக்கு. ஆனால் சரியான பாணினியினுடைய இலக்கணப்படி பிரயோகம் ஹே பகவன். ஹே பகவன் இறைவா. சர்வம் எதிதம் விக்ஞேயம். எதிதம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் விக்ஞேயம் அறியப்பட வேண்டுமோ.
இந்த உலகத்துல அறியத்தக்க வேண்டியது எதெல்லாம் இருக்கின்றதோ விக்ஞேயம் விக்ஞாதம் விசேஷேன ஞாதம் அவகதம் பவதி. எதை அறிவதனால் இந்த உலகத்தில் அறியத்தக்க வேண்டியது அனைத்தும் அறிந்தது ஆகிறதோ. இதி இனி பாஷ்யத்தில் ஏகஸ்மின் ஞானே சர்வவித் பவதி இதி. ஒரு அறிவினால் அனைத்தும் அறிந்ததாகிறதோ. ஏகஸ்மின் ஞாதே ஞாதே ஒன்றை அறிவதனால் சர்வவித் பவதி அனைத்தும் அறிந்தது ஆகிறதோ. இது கேள்வி. எந்த ஒன்றை அறிந்ததனால் அனைத்தும், அனைத்தும் என்ன, அறிய வேண்டிய அனைத்தும் அறிந்தது ஆகிறதோ. இனி அடுத்த சந்தேகம், இவருக்கெல்லாம் எப்படி தெரிந்தது? இப்போ சௌனக அப்படிங்கிறவர் சிஷ்யன். நம்மெல்லாம் சிஷ்யனா இருந்த பீரியட்ல குரு கிட்ட போகும்போது இந்த மாதிரியா கேள்வியை கேட்குற அளவுக்கு ஞானம் இருந்தது. அப்போ இந்த கேள்வி சிஷ்யனுக்கு கேட்கணும்னா அவனுக்கு எவ்வளோ ஞானம் ஏற்கனவே இருந்திருக்கணும். அந்த கேள்வியை கேட்கிறார் சங்கராச்சாரியார். இந்த சௌனகருக்கு இந்த சிஷ்யனுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படி ஒரு தத்துவம் இருக்குன்னு சொல்லி? இப்போ ஏற்கனவே இவர் தெரிஞ்சவரா? அந்த கேள்விக்கு பதில் சொல்றார். ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே தெரியல, என்ன நமக்கு வேணுங்கிறதே தெரியாமல் குரு கிட்ட போகிறோம். போய் என்ன கேட்கணும்னு தெரியாமல் இருக்கோம். ஆனால் சௌனகன் என்ன செய்கிறார்? போய் இப்படிப்பட்ட அழகான கேள்வியை கேட்குறார். அவருக்கு எப்படி தெரிஞ்சது இப்படி ஒரு கேள்வியை குரு கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லி? அதற்கு 2 காரணம் சொல்றார். முதல் காரணம் என்ன சொல்றார்? இந்த மாதிரி பெரியவங்கெல்லாம் இப்படி பேசி இருக்கிறது அவருடைய காதுல விழுந்திருக்கு. அவர் ஏதோ யாகமெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சில மகாத்மாக்கள் எல்லாம் வந்திருப்பார்கள். அவர்களெல்லாம் ஏதோ பேசும்போது அந்த வார்த்தைகள் அவர் காதுல விழுந்திருக்கு. அது ஒரு தத்துவம் இருக்கு, அந்த ஒன்றை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அனைத்தையும் தெரிஞ்சதாகுது, மனதில் அப்படி ஒரு நிறைவு வரும், அந்த ஒரு தத்துவத்தை மட்டும் தெரியாததுனால தான் சம்சாரத்தில் இருக்கும். இப்படிப்பட்ட சொற்கள் எல்லாம் அவருடைய காதில் விழுந்திருக்கு. அந்த ஒரு சாதாரண சாமானிய ஞானத்துடன் விசேஷமான ஞானத்திற்காக கேட்கிறார் அப்படின்னு ஒரு பதில் சொல்றார். இப்போ ஒரு பதில் பெரியவர்களிடம் வேகா கேட்டு வச்சிருக்கார். பிறகு அதை தெளிவுபடுத்துறதுக்காக குரு கிட்ட கேட்கிறார். இனி ஒரு பதில் சொல்றார். அவருக்கு சுயமா கொஞ்சம் புத்தி இருந்திருக்கு. இந்த உலகத்துல கொஞ்சம் விசாரம் பண்ணியிருக்கார். காரிய காரண தத்துவத்தை விசாரம் பண்ணி இந்த களிமண் என்கின்ற ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஒன்றில் பலவிதமான பொருள்கள் செய்யப்பட்டுள்ளது. இப்போ பலவிதமான பொருள்களும் அதற்கு மூல காரணமான களிமண்ணை தெரிஞ்சாவே தெரிந்ததாகிறதே. அதே போல விதவிதமான ஆபரணங்கள் இருந்தாலும் அதனுடைய மூல காரணமான உபாதான காரணமான தங்கத்தை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அனைத்தையும் தெரிந்ததாகிறதே. அப்படி இந்த உலகத்துல ஒரு தத்துவம் இருக்கு. ஏதோ ஒன்றை தெரிஞ்சிட்டா அனைத்தையும் தெரிவது என்றால் அந்த அனைத்தினுடைய மூல காரணத்தை உபாதான காரணத்தை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்தையும் தெரிந்தது ஆகிறதுன்னு சொல்லி இந்த திருஷ்டாந்தத்துல அவர் அப்சர்வ் பண்ணியிருக்கார். அப்போ அவருக்கு என்ன சந்தேகம்னா, எப்படி விதவிதமான பானைகளுக்கு ஒரே ஒரு ஞானம், களிமண்கிற ஞானமே அனைத்து பானையையும் அறிந்தது போல் ஆகிறது, அதுபோல் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு காரணம் இருக்கிறதா? இந்த அகில பிரபஞ்சத்திற்கும் ஒரு மூல காரணம் இருந்தால் அந்த மூல காரணத்தை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகிறது என்று சாமானிய ஞானத்தினால் அவருடைய அனுபவ ஞானத்துல கேட்கின்றார் என்று பதில் சொல்றார். அப்போ இந்த கேள்வியை அவர் கேட்கதற்கு என்ன காரணம்? இந்த 2 காரணத்தினால கேட்கலாம். அதுதான் இனிமேல் வர இருக்கின்ற விசாரம். சர்வவித் பவதி இதி, அதற்கப்புறம் இதை தொடங்குறார். சிஷ்ட பிரவாதம் ஸ்ருதவான் சௌனகः தத் விசேஷம் விஜ்ஞாது காமக சன் கஸ்மின் இதி விதர்க்கயன் பப்ரச்ச. சிஷ்ட பிரவாதம் என்றால் பெரியவர்களுடைய வார்த்தைகள், மகான்களினுடைய சொற்கள். ஸ்ருதவான் ஏற்கனவே இவர் கேட்டிருக்கார். யார்? சௌனகः. தத் விசேஷம் விஜ்ஞாது காமக, ஏதோ கேட்ட அவர் சாமான்யமா பெரியவங்க பேசியிருக்கிறத கேட்கிறார். அது முதல் நம்ம சொன்ன 2 காரணத்துல முதல் காரணம். பெரியவங்க சொல்லியிருக்காங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் காதுல விழுந்திருக்கு, அதை கேட்டிருக்கார்.
அதை விசேஷமாக தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக கஸ்மின் இதி விதர்க்கயன் பப்ரச்ச, அந்த சந்தேகத்துடன் இதை கேட்கின்றார். அதவா அல்லது, அதவா அப்படின்னு சொன்னா ரெண்டாவது காரணம். முதல் காரணம் பெரியவர்கள் சொன்னதெல்லாம் காதுல கொஞ்சம் விழுந்திருக்கு, அதை வச்சு கேட்டார். அல்லது இவரே கொஞ்சம் சிந்திச்சு கேட்டார்னு சொல்றார். நம்ம சொன்ன ரெண்டாவது காரணம், லோக சாமானிய திருஷ்டியா ஞாத்வா ஏவ பப்ரச்ச, அல்லது பெரியவங்க யாரும் உபனிஷத் படித்தவங்க யாரையுமே இவர் சந்திக்கலின்னு வச்சுக்கோமே, இவர் லோக சாமானிய திருஷ்டியா உலக அனுபவத்தினுடைய அடிப்படையில் இவர் இந்த கேள்வியை கேட்கின்றார். லோக சாமானிய திருஷ்டியா என்றால் உலகத்துல பார்க்கின்ற சில விஷயங்களை வச்சு தன்னுடைய சுயம் பிரக்ஞா சுயமான ஞானத்தை வச்சு ஞாத்துவா பப்ரச்ச கேட்டார். அதை சொல்றார். என்ன சுயமான ஞானம் அவருக்கு வந்திருக்கான், அல்லது எந்த திருஷ்டாந்தத்தை அவர் பார்த்திருக்கலாம். சந்தி லோகே சுவர்ணாதி சகல பேதாக சுவர்ணத்வாதி அநேகத்வ விஞ்ஞானேன விஞ்ஞாயமானாக லௌகிகைஹி. சுவர்ணாதி சகல பேதாக, சுவர்ணம்னு சொன்ன தங்கம், சகலன நகைகள், பேதாக என்றால் விதவிதமான என்று பொருள். விதவிதமான தங்கத்தினாலான நகைகள் சுவர்ணத்வாதி ஏகத்துவ விஞ்ஞானேன, சுவர்ணத்வாத் அல்ல, சுவர்ணத்வாதி ஏகத்துவ விஞ்ஞானேன, அந்த தங்கம் என்கின்ற ஒரு ஞானத்தினால் என்ன நடக்குது, விஞ்ஞாயமானாக லௌகிகைஹி, உலகத்தில் இருப்பவர்களால் அனைத்து நகைகளும் அறியப்பட்டது போல் ஆகிறது. இப்ப தங்கத்தினால் செய்யப்பட்ட விதவிதமான ஆபரணங்கள் அதற்கு காரணமான தங்கத்தை அறிவதனால் அனைத்தும் அறிந்ததற்கு ஆகிறது. இப்ப இந்த ஞான சாமானிய ஞானத்தை வச்சுட்டு இவர் என்ன செய்தாரா, இப்படி ஒரு கேள்வியை கேட்டார். ததா கின்னு அஸ்தி சர்வஸ்ய ஜெகத் பேதஸ்ய ஏகம் காரணம். இவ்விதத்தில் எப்படி தங்க நகைகள் தங்கத்தை அறிந்தால் அறிந்ததாகிறதோ, இவ்விதத்தில் சர்வஸ்ய ஜெகத் பேதஸ்ய, இந்த ஜெகத்திற்கு ஏகம் காரணம் அஸ்தி, ஒரு மூல காரணம் இருக்கின்றதா என்பது சாமான்யமான ஞானத்தை வைத்து கேட்டார். இதுவும் நமக்கு லாஜிக்கா தெரியுது. இந்த உலகத்தை பார்க்கிறோம், எல்லாமே காரிய காரண பாவமா இருக்கு, எதுவுமே காரணம் இல்லாம உற்பத்தியானது கிடையாது. எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் கண்டிப்பா காரணத்தை சொல்லிடலாம். புஸ்தகத்தை பார்த்தா காரணத்தை சொல்லலாம், டேபிள் பார்த்தா அதற்கு காரணத்தை சொல்லலாம். அப்படி இந்த உலகமே காரிய காரண பாவனையில் இருக்கு. அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்க வேண்டுமே என்ற சந்தேகம் அவருக்கு வந்திருக்கு. அப்ப அவருக்கும் தெரிஞ்சிருக்கு, அந்த ஒரு காரணத்தை தெரிஞ்சா காரியங்கள் அனைத்தும் தெரிந்ததாகிறதே. ஆகவே அந்த காரணம் என்ன என்பது கேள்வி. இனி அடுத்ததுல ஏது ஏகஸ்மின் விஜ்ஞாதே சர்வம் விஜ்ஞாதம் பவதி இதி, அதைத்தான் சொல்றார். இந்த ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்தது ஆகிறது என்று. இனி ஒரு சந்தேகத்தை எழுப்புறார் சங்கராச்சாரியர். அது என்ன சந்தேகம்னு சொன்னா, இதெல்லாம் இந்த மாதிரி சந்தேகமெல்லாம் நம்ம புத்தியிலேயே தோன்றாது, ஆனா அவருக்கெல்லாம் தோன்றி அந்த சந்தேகத்தை நீக்கிறார். இப்ப கஸ்மின்னு கேட்பதற்கு அந்த சிஷ்யனால முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, கஸ்மின் அப்படின்னா எந்த அல்லது எதில்னு கேட்கணும்னா அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இங்க ஒரு உதாரணம் சொல்றார். இப்போ 5 பானை இருக்கு, ஒருத்தர் எங்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து அந்த பானையில போடுன்னு சொல்றார். உடனே நான் கேட்கலாம், எந்த பானையில் அப்படின்னு கேட்கிறேன். எந்த பானையில் நான் ஒரு கேள்வியை கேட்கும் பொழுதே அங்க என்ன சித்தமாகுது, எனக்கு அங்க பானைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்குங்கிறது சித்தமாகுது. தெரிஞ்சிருந்தா தானே எந்த பானைன்னு சொல்ல முடியும். அல்லது 5 பேர் நின்று கொண்டு இருக்கிறார், என்னிடம் சொல்றார் அவரை அழைத்து வான்னு சொல்றார். உடனே நான் கேட்கிறேன், எவரிடத்தில் அல்லது எவரிடத்தில் கொடுக்கணும், எவரை அழைத்து வர வேண்டும்னு நான் ஒரு கேள்வி கேட்டா அங்க இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சதாகுதே. அப்போ இங்க சிஷ்யன் எந்த தத்துவத்தை அறிவதனால் அனைத்தும் அறிந்ததாகிறதோன்னு கேள்வி கேட்கும் போதே சிஷ்யனுக்கு இருக்கிற தத்துவம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அங்க 2-3 தத்துவம் இருக்கு,
அந்த எல்லா தத்துவம் சிஷ்யனுக்கு தெரிஞ்சு எந்த தத்துவத்தை அறிந்தான்னு சொன்னா குரு வந்து சொல்லிடணும், உனக்கு எல்லாமே தெரியுமப்பா, இந்த தத்துவத்தை அறிஞ்சிட்டா அனைத்தும் அறிஞ்சதாகுன்னு சொல்லியிருக்கணுமே. அப்படித்தானே குரு சொல்லணும். ஆகவே எந்த என்று எப்படி சிஷ்யனால் கேள்வி கேட்க முடியும்? அப்படி கேட்கணும்னு சொன்னா அந்த தத்துவத்தை ஏற்கனவே அவன் தெரிஞ்சிருக்கணுமே. இப்ப ஏற்கனவே தெரிந்திருந்தால் தானே எந்த என்ற கேள்வியை கேட்க முடியும். அதுக்கப்புறம் சங்கராச்சாரியாரே பதில் சொல்றார். அப்ப சிஷ்யன் எப்படி கேள்வி கேட்டிருக்கணுமா, அப்படி ஒரு தத்துவம் இருக்கா அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வியை கேட்கணும். அதுக்கு குரு பதில் சொல்லணும், இருக்குன்னு சொல்லி. அப்பொழுது அந்த தத்துவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும். அதை முதல்ல சொல்றார். இது ஒரு பூர்வபக்ஷம். இப்படி ஒரு அப்ஜெக்ஷன் வருது. சிஷ்யன் எப்படி கேள்வியை கேட்டிருக்கணும், இப்படி ஒரு தத்துவம் இருக்கின்றதா, ஒன்றை அறிவதனால் அனைத்தையும் அறியக்கூடிய ஒரு தத்துவம் இருக்கிறதா, இருந்தால் பிறகு குரு சொல்லணும் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி, பிறகு அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும். இப்படித்தானே கேள்வி கேட்டிருக்கணும். எடுத்த உடனே அதிக பிரசங்கித்தனம்னு சொல்றமே, அப்படி எப்படி சிஷ்யன் வந்து கேட்கலாம், அந்த தத்துவத்தை சொல்லுங்கன்னா ஏற்கனவே அந்த தத்துவம் இவருக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி. இது கேள்விதான் இவ்வளவு பெருசு. இதுக்கெல்லாம் சங்கராச்சாரியார் பதில் சொல்றதுல அவ்வளவு முக்கியத்துவமே கொடுக்கல. அவர் என்ன சொல்றார், சிஷ்யன் வந்து மிக மிக குறைவான சொற்களை பயன்படுத்தி குரு கிட்ட கேள்வியை கேட்க விரும்புறான் அப்படின்னு சொல்றார். அக்ஷர பாகுல்யாத்துன்னு ஒரு பயம் வந்துருதான் சிஷ்யனுக்கு. நம்ம குரு கிட்ட போய் அதிகம் பேசிட்டு இருக்க கூடாது, மிக குறைவான சொல்லுல அவரிடம் கேள்வியை கேட்க வேண்டும் என்ற கருத்தை சொல்றார். அது சாமிஜி சொல்லுவாரு, சில பேருக்கு சந்தேகம் கேட்கறேன்னு வந்துட்டு அரை மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்க சந்தேகம் கேட்கறேன்னு சொல்லி 25 நிமிஷம் சந்தேகம் கேட்டுட்டு இருப்பார்கள். அந்த அவருடைய சந்தேகத்தை அப்புறம் கடைசியில் 5 நிமிஷம் இருக்கும், போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு சென்று விடுவார்கள். அப்படி ஒரு குரு கிட்ட இதெல்லாம் உபதசதன விதி, அதெல்லாம் நம்ம தைத்திரிய உபநிஷத்துல எல்லாம் சொல்லும். ஏகே சாஸ்மாத் ஸ்ரேயாம்சக பிராமணாக தேஷாம் ஆசனே ந பிரஸ்வசிதவ்யம். பெரிய மகாத்மாக்களுடைய சந்நிதியில போய் அங்க மூச்சை விடக்கூடாதுன்னு உபனிஷத் சொல்லுது. அப்படின்னா என்ன, அவர்களை பேச வைக்க வேண்டுமே தவிர நாம் பேசி காலத்தை வீணாக்க கூடாது. ஆகவே இங்க வந்து அந்த கருத்தை சொல்றார். அதிக அக்ஷரம் இங்க வந்து சிஷ்யன் பயந்துக்கிறான், அதிக சொற்கள் எழுத்துக்கள் அதிகமா போகக்கூடாது அப்படிங்கிற பயத்தினால, அதிக ஆயாசம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி கேட்டான்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா உண்மையில என்ன, சிஷ்யன் அப்படித்தான் கேட்டிருக்கணும். அப்படி ஒரு தத்துவம் இருக்கா, அப்படி இருந்தால் அதை சொல்லுங்கள், அதைத்தான் எல்லாம் சேர்ந்து அந்த தத்துவத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கின்றான். இதுதான் அடுத்த பகுதியில வர்றது. எல்லாம் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு போறார். அடுத்த 3 வரியில வர்ற சாரம் இதுதான். இப்பொழுது பாஷ்யத்தை பார்க்கலாம். நனு அவிதிதேஹி கஸ்மின் இதி பிரஷ்னக அனுபபன்னக. எப்பெல்லாம் ஒரு அப்ஜெக்ஷன் வருதோ அப்பெல்லாம் நனு அப்படின்னு துவங்கும். நனு அப்படின்னா ஒரு பூர்வபக்ஷம் வருது, ஒரு அப்ஜெக்ஷன் வருதுன்னு அர்த்தம். நனு, நனு என்றால் ஒரு சந்தேகம் அல்லது ஒரு அப்ஜெக்ஷன். என்ன, அவிதிதேஹி கஸ்மின் இதி பிரஷ்னக அனுபபன்னக. தெரியாத விஷயத்தில் எதில் என்ற கேள்வி நடைபெறாது. தெரியாத விஷயத்தில் கஸ்மின் இதி பிரஷ்னக, எதில் அல்லது எது என்கின்ற கேள்வியானது அனுபபன்னக. அனுபபன்னகனா அது வந்து சம்பவிக்காது, அந்த கேள்வியை அங்கு வராது அப்படின்னு அர்த்தம். பிறகு சங்கராச்சாரியார் சொல்லி கொடுக்கிறார். அப்ப என்ன கேள்வி வரணும், கிம் அஸ்தி தத் இதி. அப்படி ஒரு பொருள் இருக்கிறதா, கிம் அப்படிங்கிற கேள்விதான் வரும். அப்படி ஒரு பொருள் இருக்கிறதா, கிம் அஸ்தி தது, அப்படி ஒரு தத்துவம் இருக்கிறதா, ததா பிரஷ்னக யுக்தக. அதற்கு பிறகு இந்த கேள்வி சரியா இருக்கும். முதல்ல அப்படி ஒரு தத்துவம் இருக்கா, அப்படி இருந்தால் அதற்கு பிறகு இந்த கேள்வியை கேட்கலாம். குரு உடனே என்ன சொல்லுவார், ஆமா அப்படி ஒரு தத்துவம் இருக்கும்பார். உடனே சிஷ்யன் என்ன செய்யலாம், பிறகு அந்த தத்துவத்தை எனக்கு சொல்லுங்கள். எந்த தத்துவத்தை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகிறதோ அதை சொல்றார். சித்தேகி அஸ்தித்வே கஸ்மின் இதி ஸ்யாத். அஸ்தித்வம் சித்தே, அஸ்தித்வம் வந்து நிர்ணயிக்கப்பட்டால்தான் கஸ்மின் என்பது சம்பவிக்கும். சித்தேகி அஸ்தித்வே, எந்த ஒரு பொருளினுடைய இருத்தல் சித்தி ஆனால்தான் அதை பற்றி சொல்லுங்கள்னு அடுத்த கேள்வி கேட்க முடியும். அப்படி ஒரு பொருளே இல்லைன்னு சொன்னா அதை பற்றி சொல்லுங்கள்னு எப்படி சொல்ல முடியும்? அதற்கு இவர் உதாரணம் சொல்றார்.
யதா கஸ்மின் நிதேயம் இதி. யதா உதாரணமாக எதில் போட வேண்டும். இங்கெல்லாம் மீதியை சேர்த்திக்கணும். நம்ம இந்த பானை இதெல்லாம் சேர்த்திக்கணும். ஒரு பானை 5-6 பானை இருக்கு. சிஷ்யன் குருவிடம் கேட்குறான், எந்த பானையில் அல்லது எந்த இடத்துல இதை வைக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுதே அப்போ எதை எடுத்துட்டு வரணும் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கணும்னு சொன்னால் அவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாத்தானே கஸ்மின்னு கேள்வி கேட்க முடியும். அப்படி அந்த உதாரணத்தில் சொல்லி, ஆகவே இந்த கேள்வியானது சம்பவிக்காது, சிஷ்யனுடைய கேள்வி கேட்கவே முடியாது என்பது கேள்வி. இங்கு அப்ஜெக்ஷன், பூர்வபக்ஷம். அதுக்கு பதில் சொல்றார், ந, அப்படிப்பட்ட அப்ஜெக்ஷன் வேண்டாம், அல்லது அது நிராகரிக்கப்படுகிறது. என்ன காரணமா? அக்ஷர பாகுல்யாத் ஆயாச பீருத்வாத் பிரஷ்னக சம்பவதி ஏவ. இப்போ சிஷ்யனுடைய மனதில் ஒரு பயம் இருக்கு. என்ன பயமா? அக்ஷர பாகுல்யாத், அதிகமான அக்ஷரம் வந்துவிடும். அதிகமான அக்ஷரம்னா கேள்வி பெருசாயிரும் அர்த்தம். பிறகு ஆயாச பீருத்வாத், ஆயாசம்னா எஃபர்ட், அதிக எஃபர்ட் போட்டு பல கேள்விகளை கேட்க வேண்டியது வரும். ஆகவே பிரஷ்னக சம்பவதி ஏவ, இந்த பிரஷ்னத்தை, இந்த கேள்வியை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என்ன கேள்வி? மீண்டும் ஞாபகப்படுத்துறார். கஸ்மின்னு விஜ்ஞாதே சர்வ வித் ஸ்யாத் இதி. சுருக்கமாக சொல்றார், எந்த ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகிறதோ என்ற கேள்வியானது சம்பவிக்கும். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இதுதான் உபனிஷத்தினுடைய துவக்கமான மந்திரம். இதற்கு முன்னாடி இருந்த 2 மந்திரங்கள் ஆக்யாயிகா கதை. இனி குருவானவர் பதில் சொல்றார். 4வது மந்திரம். தஸ்மை சகோவாச்ச துவே வித்யே வேதிதவ்யே இதி ஹஸ்ம யத் பிரம்மவிதோ வதந்தி பராச்சைவா பராச்ச. இங்கு குருவானவர் பதில் சொல்றார். தஸ்மை சகோவாச்ச, சக குருகு, தஸ்மை அந்த சிஷ்யனுக்கு, சௌனகாய உவாச்ச உபதேசம் செய்தார், உபதேசத்தை துவங்கினார். எப்படி இவர் உபதேசத்தை பண்றார்? துவே வித்யே வேதிதவ்யே, 2 ஞானங்கள் அறியத்தக்கது. துவே வித்யே என்றால் 2 விதமான ஞானங்கள் வேதிதவ்யே அறியப்பட வேண்டும். இதிஹஸ்ம, இதெல்லாம் உபனிஷத் அந்த கதையை நினைச்சுக்குதான், அவ்வளவுதான். அதுக்கு அர்த்தமெல்லாம் கிடையாது. இவ்விதம் இதிஹஸ்ம, அதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லை. அவர் அவருக்கு சொன்னார், 2 ஞானம் அறியப்பட வேண்டும். அந்த ஞானத்தினுடைய பெயரும் இப்படியெல்லாம் யார் சொல்றா அப்படின்னு அந்த குரு சொல்றார். எது பிரம்மவிதக வதந்தி, பிரம்மத்தை அறிந்தவர்கள் இப்படி சொல்கிறார்கள். இவரு சொல்லல, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் அந்த பரம்பரையில வந்தவரே, அதனால சொல்றார் பிரம்மவிதக வதந்தி, பிரம்மத்தை அறிந்தவர்கள் இதை கூறுகிறார்கள். அந்த 2 வித்யாவுக்கு பெயர் கொடுக்கிறார். பராச்சைவ அபராச்ச, பராவித்யா அபராவித்யா. பரா அபரா, ஏற்கனவே வித்யாங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு, அதனால அதோட இதை சேர்த்திக்கணும். பராவித்யா அபராவித்யா என்று 2 விதமான ஞானமானது அறியத்தக்கது, அறிய வேண்டும். பிறகு அடுத்ததுல சொல்லுவார் எது பராவித்யா எது அபராவித்யா. இதிலிருந்து நம்ம பார்த்தோம்னா உபனிஷத் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா டெவலப் பண்ணிட்டு போகுது. முதல்ல அறிமுகப்படுத்திட்டார், 2 வித்யா இருக்கு, ஒன்னு பராவித்யா, இனி ஒன்னு அபராவித்யா. பராவித்யானா என்ன, அபராவித்யானா என்னன்னு லட்சணத்தை சொல்லிட்டு பிறகு பராவித்யாவை சொல்ல போறார். இந்த பாஷ்யத்துல ஒரே ஒரு விசாரம் இருக்கு. அந்த விசாரம் என்னன்னு சொன்னா, ஒரு கேள்வியை கேட்கிறார் சங்கராச்சாரியார். சிஷ்யன் ஒரு கேள்வியை கேட்டான், பராவித்யா அல்லது எந்த ஞானத்தை அடைஞ்சா நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த ஞானத்தை சொல்லுங்க அப்படிங்கிறது கேள்வி. இப்ப சங்கராச்சாரியார் சொல்றார், அந்த ஞானத்தை சொல்றதை விட்டுட்டு பரா அபரா எதற்குன்னு 2 வித்யா இருக்குன்னு சொல்றார்.
எதுக்கு குரு தேவையில்லாததை பேசுறார், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போக வேண்டியது தானே என்பது கேள்வி. அப்படி ஒரு பூர்வபக்ஷம் வருது. இப்போ குரு கிட்ட கேட்டது என்ன? எந்த ஒரு தத்துவத்தை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகிறதோ அப்படி ஒன்று இருந்தால் அதை சொல்லிட்டு தானே போகணும். எதற்கு 2 தத்துவம் இருக்கு, பராவித்யா அபராவித்யா, இவர் 2 ஞானத்தை கேட்கலையே, ஒரு ஞானத்தை தான் கேட்டாரே அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம். அதுக்கு இந்த பாஷ்யத்தில் அழகான வார்த்தையை சொல்ல போற. இந்த அபராவித்யான் இருக்கே அதையும் தெரிஞ்சுக்கணும். அபராவித்யாகி அவித்யா அழகான சொல்ல போறார். அது எதற்குன்னு சொன்னா நிராகர்த்தவ்யா. இந்த உலக ஞானமும் நமக்கு வேண்டும். எதற்குன்னா இந்த உலகத்தை மித்தியான்னு நீக்கிறதுக்கு. இப்போ இந்த 2 ஞானமும் நமக்கு அவசியம். வேதாந்தத்துக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஞானம் வேண்டாம், வெறும் உபனிஷத் ஞானம் மட்டும் போதும்னு சொல்லக்கூடாது. உலக ஞானமும் நமக்கு தேவை, அவித்யா அபராவித்யா ஞானமும் தேவைன்னா ஒன்று எதற்கு தேவை? நீக்குவதற்கு, அதில் இருக்கிற மித்தியாத்துவத்தை பார்க்கறதுக்கு அந்த லௌகிக ஞானமும் தேவை. பிறகு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உபனிஷத் ஞானமும் தேவைன்னு சொல்லி சிஷ்யன் அப்படி கேட்டிருந்தாலும் இந்த உபதேசத்தை பூர்ணம் பண்றதுக்காக படிப்படியாக சொல்வதற்காக இவர் இப்படி சொல்றார் அப்படின்னு சங்கராச்சாரியார் தெளிவா சொல்ல போறார். அந்த பாஷ்யத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.